நான் 30 ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோடய ஸ்கோர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை விட கம்மி தான். நீங்கள் இது வரைக்கும் நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஸ்கோர் கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் யாராவது கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருப்பேன் அப்படிங்கிறது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட் போடுறப்ப ரொம்பவே கான்ஃபிடென்ட்டோடு இருந்தேன். ஏன்னா ஷெட்யூல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, கண்டிப்பாக ஒரு 100க்கு 90+ கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நான் டெஸ்ட்டு அட்டன் பண்ணினேன். நான் படித்ததுக்கும் எதிர்பார்த்த ஸ்கோருக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு மார்க் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ரியாலிட்டி புரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம எவ்வளோ தான் நல்லா படித்து டெஸ்ட்டு போட்டாலும் அந்த கொஸ்டின் பேப்பரை குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை பொறுத்து நம்ம படிச்சிருக்கிறதுக்கும் கொஸ்டின் பேப்பரோட குவாலிட்டிக்கும் சேர்த்து உங்களுக்கு மார்க்ஸ் டிஃபர் ஆகுது. நான் இதை எப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு 5-6 ஷெட்யூல் போயிடுச்சு. இன்னும் நம்ம நல்லா படிக்கிறோம், டெஸ்ட் போட்டால் 75+, 70+, எப்போவாவது ஒரு டைம் 80+ வருது. அந்த 90+லாம் போகவே இல்லை. ஏன்னு பார்க்குறப்ப நான் சேம் இங்கே டெஸ்ட் போட்ட அதே டாபிக் எடுத்து சும்மா ரேண்டமாக ஆன்லைன் நிறைய டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல, அப்படி போட்டு பார்க்குறப்ப நான் 90+ ஸ்கோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சமே நிம்மதியாச்சு. சரி, ஓகே, நம்ம கரெக்டாக தான் படிச்சுட்டுருக்கோம், கொஸ்டின் நீங்கள் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பித்தேன். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க உங்கள் மார்க்ஸ் என்ன அப்படின்னு. நான் சொல்லாததுக்கு மெயின் ரீசன் இதுதான். நான் நல்லா படிச்சிருக்கேன், எல்லாம் எனக்கு தெரியும், கொஸ்டின் பேப்பர் டஃப்புங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மார்க்கை வச்சு டிசைட் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் வீடியோ போனால் உங்களுக்கு மார்க்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னு மோஸ்ட்லி டிமோட்டிவ் தான் பண்ணுவாங்க மார்க்ஸை வச்சு. நான் தான் மார்க்ஸ் எங்கேயுமே ஷேர் பண்ணல. அப்புறம் இன்னொரு டவுட்டும் கேட்பீங்க, நீங்கள் மார்க்ஸ் கம்மியாக எடுத்திருக்கீங்க, எப்படி உங்களோட பேட்சில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்க அப்படின்னு. நான் மார்க்ஸ் கம்மியாக எடுத்திருந்தாலுமே இப்போ வரைக்கும் ஒரு ஷெட்யூலுக்கு நான் டெஸ்ட் போடாமல் விட்டதே கிடையாது. ஸோ 30 ஷெட்யூலையும் ஃபாலோ பண்ணி டெஸ்ட் போட்டனால தான் நான் எங்கள் பேட்சில் இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கேன். என்னோடய பேட்சில் நான் ஃபஸ்ட்டு. ஏன்னா என் கூட ட்ராவல் பண்ண நிறைய பேர் இன்னும் 30 டெஸ்ட் அட்டன் பண்ணலை. ஸோ அதனால் அவங்களாம் பின்னாடி இருக்கிறாங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஸோ நீங்களும் நல்லா படித்து டெஸ்ட் போடுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னா நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பரோட குவாலிட்டி பொறுத்து நமக்கு ஸ்கோர் டிஃபர் ஆகும். அதே மாதிரி நம்ம மார்க்ஸ் கம்மியாக எடுக்கும்போது தான் அந்த 10 மார்க் எதில் போச்சு, 15 மார்க் எதில் போச்சு அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். ஸோ நீங்கள் ஸ்கோர் கம்மியாக எடுத்தால் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக அது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஒரு 25 ஷெட்யூலுக்கு அப்புறம் தான் நான் 70+லேருந்து 80+கே வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதுக்கு மாதிரி டைம் நிறைய எடுக்கும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சியாக படிங்க, எந்த ஒரு ஷெட்யூலும் ஸ்கிப் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணால் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனி டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.